மனித உரிமை விவகாரம் குறித்து கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். யாழ் வேலணையில் இளைஞர் ஒருவர் இனம் தெரியாதவர்களால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார். பிரதம நீதியரசர் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகுவார். 12,000 முன்னாள் புலி உறுப்பினர்கள் சமூகமயப்படுத்தப்பட்டமை பெரும் வெற்றி என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா. இனி விரிவான செய்திகள். மனித உரிமை விவகாரம் குறித்து கவனம் செலுத்தப்படும் என நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவான தேசிய செயற்திட்ட அமுலாக்கத்தின் போது மனித உரிமை மேம்பாடு குறித்து கவனம் செலுத்தப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள செக் குடியரசு பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை மேம்பாடு தொடர்பிலான எதிர்கால செயற்திட்டங்கள் பற்றியும் அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கிரமமான முறையில் அமுல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் வேலணை வங்களாவாடியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று புதன்கிழமை அதிகாலை இனம் தெரியாதவர்களால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார் என மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேலணை காவல்துறையினரிடமும் இது தொடர்பான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதே இடத்தைச் சேர்ந்த 34 வயதான சதாசிவம் லோகேஸ்வரன் என்ற இளைஞரே கடத்தப்பட்டுள்ளார். லோகேஸ்வரன் வங்களாவடியில் உள்ள அவரது வீட்டில் தாயாருடன் வசிக்கிறார். நேற்று புதன்கிழமை அதிகாலை 2:45 மணியளவில் அவரது வீட்டுக்கு இருவர் மோட்டார் சைக்கிளில் சென்றனர். அவரது பெயரை கூறி அழைத்துள்ளனர். அவர் வெளியே வந்துள்ளார். அதன் பின்னர் வீட்டுக்குள் வரவில்லை. அவரை எங்கு தேடியும் காணவில்லை என்று லோகேஸ்வரனின் தாயார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்துள்ள முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் வீட்டுக்கு வெளியே நின்று அழைத்தவர்களாலேயே லோகேஸ்வரன் கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த இளைஞன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர் எனவும் அண்மையில் அரசு தரப்பு துணைப்படை கட்சி ஒன்றின் உறுப்பினர்களால் மிரட்டப்பட்டிருந்தார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவரான தீவக இளைஞர் அணி தலைவரும் யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினருமான நிஷாந்தன் தெரிவித்துள்ளார். 12,000 முன்னாள் புலி உறுப்பினர்கள் சமூகமயப்படுத்தப்பட்டது பெரும் வெற்றியாகும் என பாரம்பரிய கைத்தொழில்கள் சிறு கைத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில் அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இங்கு தொடர்ந்து கருத்துரைத்த அவர், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் வாழ்வின் எழுச்சி திட்டத்தின் ஊடாக பாரிய முன்னேற்றம் அடைந்து வருகிறது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் குறுகிய காலத்தினுள் மீள்குடியேற்றப்பட்டனர். அத்தோடு அந்த மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் பல திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 12,000 முன்னாள் புலிகள் சமூகமயப்படுத்தி இருப்பது பெரும் வெற்றியாகும். திவிநகம திட்டத்தினூடாக வறுமையை ஒழித்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிக நன்மை அடைந்துள்ளனர். ஜனாதிபதியின் உதவியோ அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பங்களிப்போ இன்றி இந்த வெற்றிகளை எட்ட முடியாது. பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில் துறையினூடாக கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். சர்வதேச சந்தையை இலக்கு வைத்து பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அடங்கலாக பல அமைச்சுக்களுடன் இணைந்து பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாரம்பரிய கைத்தொழில் துறையை ஊக்குவிக்க பயிற்சிகள் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. வடமாகாணத்தில் விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தெங்கு பனைசார் கைத்தொழில்களை ஊக்குவிக்க நிவாரணம் உதவிகள் வழங்கி வருகிறோம். சிறு மத்தியதர கைத்தொழிலாளர்களை ஊக்குவிக்கவும் மூலப்பொருட்கள் வழங்கவும் சந்தை வாய்ப்பை அதிகரிக்கவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் பனை கைத்தொழிலை முன்னேற்றுவதற்காக பனங்கன்றுகளை வழங்கி வருகிறோம். இந்திய உதவியுடன் பனை அபிவிருத்தி நிறுவனத்தை மீள் ஆரம்பிப்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வடக்கில் போன்றே சப்ரகமோ மாகாணத்திலும் பனை கைத்தொழிலை முன்னேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய படைப்புகளை ஊக்குவிக்கவும் புதிய தொழில்நுட்ப வசதிகளை வழங்கவும் 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது தெரிவித்தார். லேப்டாப் கணனிகளை வழங்கி அரசாங்கம் ஊடகங்களை அமைதிப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
வரவு செலவு திட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டக்கூடாது என்ற காரணத்தினால் இவ்வாறு கணனிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்தி ஆசிரியர்கள், கேலிச்சித்திர கலைஞர்கள், செய்தியாளர்கள் உள்ளிட்ட ஊடகவியலாளர்களுக்கு இவ்வாறு அரசாங்கம் கணனிகளை வழங்கியுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, வெளிக்கட சிறைச்சாலை தாக்குதல், பல்கலைக்கழக பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஊடகங்கள் உரிய முறையில் தகவல்களை வழங்குவது இல்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கணனிகள் மற்றும் வாகன கடனுதவிகளை ஊடகவியலாளர்கள் பெற்றுக்கொண்ட மறுநாளே தமக்கு எதிராக அவதூறு தகவல்களை வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு கணனிகளை வழங்குவதற்கான தெரிவு தொடர்பிலும் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னிலையில் ஆஜராக உள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிராக ஆளும் கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் விசாரணை நடத்தும் நோக்கில் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தலைமையிலான 11 பேர் அடங்கிய தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. 7 ஆளும் கட்சி உறுப்பினர்களும் 4 எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இதில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழுவின் முன்னிலையில் பிரதம நீதியரசர் இன்று விளக்கமளிக்க உள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அணு உலைகளை அமைக்கும் உரிமை ஒவ்வொரு நாட்டுக்கும் காணப்படுவதாக மின்வலு எரிசக்தி அமைச்சர் பாட்டல் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மின்சார உற்பத்திக்காக அணு உலைகளை அமைக்கும் தீர்மானம் ஒவ்வொரு நாட்டினதும் இறையாண்மை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார தேவைக்காக இந்தியா அணு உலை அமைப்பதில் தவறில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இலங்கை எதிர்காலத்தில் மின்சார தேவைக்காக அணு உலை அமைத்தால் அதனை தடுக்க எந்த நாட்டாலும் முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அணுமின் உலை அமைப்பது ஒவ்வொரு நாட்டினதும் இறைமைச்சார் உரிமை என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவும் நடவடிக்கை கால தாமதமாக கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் குறித்த செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவுவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 5 தினங்களின் பின்னர் மீளவும் செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கு அமைய இந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது. சீனாவின் சீசாங் செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் இருந்து இலங்கை நேரப்படி மாலை 3:30 மணிக்கு இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட இருந்தது. 3 கட்டங்களாக விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ள சுப்ரீம்செட் விண்கலத்தின் முதல் பகுதி இப்பொழுது தயாராகிவிட்டது. இனி 2ம் 2013, 2016 ஆண்டுகளில் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 360 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டில் இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் கண்டி வல்லைகள பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு ஏவப்பட்டால் தனியான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் வைத்திருக்கும் நாடுகளில் இலங்கை உலக அளவில் 45வது இடத்தையும் தென் ஆசியாவில் 3வது இடத்தையும் வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சி அமைச்சர்கள் கோமாளிகளை போன்று கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் என கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசா சாலி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஆட்சியில் உள்ள ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூறி வரும் பொய்களை இயற்கையினாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரதம நீதியரசருக்கு எதிராக குற்ற பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் பிரதம நீதியரசருக்கு எதிராக அல்ல, ஆட்சியில் உள்ள அரசாங்கத்திற்கு எதிராகவே மக்கள் குற்ற பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்கள் ஆவணம் 1 கிலோமீட்டரை விடவும் நீளமாக அமையும். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராகவே பேசுகின்றார்கள். 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பாலான தீர்வு திட்டம் ஒன்றை வழங்குவதாக நான் ஐக்கிய நாடுகள் அமைப்பு, இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு வாக்குறுதி அளித்தேன் என ஏன் ஜனாதிபதியால் கூற முடியவில்லை எனவும் அசாத் சாலி கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ளமை போன்று இலங்கையின் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், வடக்கில் இறுதிக்கட்ட போரின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பு தமது பணிகளை உரிய முறையில் செய்யவில்லை எனவும், அது சம்பந்தமாக ஆராய நியமிக்கப்பட்ட குழு வெளியிட்டுள்ள அறிக்கை ஆபத்தான நிலைமை எனவும் சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க,
இலங்கை அரசாங்கம் தெளிவாக தமது நிலைப்பாட்டை அறிவிக்காததன் மூலம் இலங்கை சர்வதேசத்தின் முன்னிலையில் மேலும் பல நெருக்கடிகளை எதிர்நோக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கம் கடைபிடித்து வரும் அமைதி போக்கு காரணமாக இலங்கை மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அறிக்கையை ஐக்கிய நாடுகளின் உள்ளக அறிக்கை என கருதி அரசாங்கம் அதனை கவனத்தில் எடுக்காதுள்ளது. எனினும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தயாரித்த தர்ஸ்மன் அறிக்கையை மாத்திரம் அதன் உள்ளக அறிக்கையாக கருதாது அரசாங்கத்தின் அமைச்சர் உண்ணாவிரதங்களை கூட இருந்தார். இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் நேர்மையான கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுடன் எதிர்காலத்தில் இலங்கையில் இவ்வாறு தவறுகள் இடம்பெறாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாது போனால் ஈரானை போன்று இலங்கையிலும் பொருளாதார தடைகளை எதிர்நோக்க நேரிடும் எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.